கன்னி 5 நாள்ல நடக்க போகுது. என்னது அது? அதை பத்தி இந்த வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். டைட்டிலையும் தம்ப்நெயிலையும் மட்டும் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. வீடியோவே பார்க்காம கமெண்ட் பண்ணாதீங்க. இந்த செக்மெண்ட் உங்களுக்கு ரெலவெண்டா இல்லைன்னா வீடியோக்குள்ளேயே வராதீங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது கன்னி ராசிக்கான ஜூலை மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய நிறைய கிரகங்களை பத்தின ஜோதிடத்தை பத்தின ஜென்ரல் வீடியோஸ் கூட உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். ஜாதகமே எங்ககிட்ட இல்லை, எங்க இருந்து நாங்க ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்களா? ஜாதகம் தேவையே இல்லை. உங்களோட டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் இந்த டீடைல்ஸ் இருந்தா போதும் உங்களுடைய ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி ப்ரெடிக்ஷன்ஸ் வாங்கிக்கலாம். நீங்க எந்த கண்ட்ரில இருந்தாலும் சரி, எந்த டைம் ஜோன்ல இருந்தாலும் சரி, ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலியமா நீங்க ப்ரெடிக்ஷன் வாங்கிக்கலாம். என்னோட கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, கன்னி ராசிக்கு இந்த மாசம் எப்படி இருக்க போகுது பார்த்துலாமா? ஜூன் மாசம் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு ஜூலை மாசம் கண்டிப்பா இருக்காது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் பாத்தீங்கன்னா குருவோட இணைவுல இருக்கு, உச்ச குருவோட இணைவுல இருக்கு. ராசிக்கு சனி பார்வைப்பட்டு இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் ராசிநாதன் புதன் நல்லா ஸ்ட்ராங்கா தானே இருக்கு. முதல்ல ராசிநாதனை பார்க்கணும். பண வரவு வருமா, மனசு சந்தோஷப்படுற மாதிரியான விஷயங்கள் நடக்குமா, ஹெல்த் நல்லா இருக்குமா, இப்படி கேட்டீங்கன்னா முதல்ல நீங்க பார்க்க வேண்டியது ராசிநாதன் தான். எல்லாரும் ராசி பலன்ல என்னென்னமோ சொல்லுவாங்க, அது நடக்கும் இது நடக்கும்னு. ஆனா ராசிநாதன் எப்படி இருக்கு, பலவீனமா இருக்கா, அதை முக்கியமா பார்த்துக்கணும். ஸோ புதன் நல்லா இருக்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்களை இந்த ஜூலை மாசம் எதிர்பார்க்கலாங்க. அடுத்தது ராசிக்கு 2வது அதிபதி, தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன். உங்க ராசிக்கு சுக்கிரன் 2 9வது அதிபதி, பாக்கியாதிபதியும் கூட. சோ பாக்கியாதிபதி 12வது இடத்துல இருக்கு. பாக்கியாதிபதி 12வது இடத்துல இருக்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வெளிநாட்டுல சில பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னா வெளிநாட்டுல கார் வாங்குறது, வெளிநாட்டுல வீடு கட்டுறது, வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு. சில பேருக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஏன்னா கல்வி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா உச்சமாயிருக்கு. ஜூன் மாசம் பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்கார குழந்தைங்க இருந்தாங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாங்க படிப்பு விஷயத்துல. இந்த ஜூலை மாசம் அந்த மாதிரிலாம் இருக்காது. படிப்புல இருந்த மந்த நிலை எல்லாமே விலகி இந்த மாசம் கொஞ்சம் படிப்புல பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. தனாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பாத்தீங்கன்னா 12வது இடத்துல இருக்கு. வெளிநாட்டு மூலியமா நல்ல சம்பாத்தியம், வெளிநாட்டு வருமானம் கிடைக்கிறது, வெளிநாட்டு கம்பெனி மூலியமா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ராசிக்கு 3வது அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பலவீனமாயிருக்குங்க. சகோதர வழியில சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். இளைய சகோதர பிரிவு, இழப்பு மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இளைய சகோதர ஸ்தானாதிபதி சகோதர காரகனும் கூட கடுமையான பாவத்தன்மையோட இருக்கு. சனியுடைய பார்வையை வாங்கியிருக்கு. சனி செவ்வாய் தொடர்பு வந்துருச்சுனால விபத்து, லீகல் இஷ்யூஸ் மாதிரியான விஷயங்கள் வந்துடும். சகோதரரால விரயம், சகோதரரே விரயம், சகோதரரால வழக்கு மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. ராசிக்கு 4வது அதிபதி பத்தி நான் ஆல்ரெடி பேசிட்டேன். கல்வி, வீடு, வாகனம், கல்வி ஸ்தானாதிபதி, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அடுத்தது ராசிக்கு 5 6வது அதிபதி. 5 6வது அதிபதி சனி. சனி குருவுடைய வீட்டுல உச்ச குருவுடைய பார்வையை வாங்கியிருக்கு. ஸோ குழந்தைகள் சார்ந்த விஷயம், வேலை சம்பந்தப்பட்ட விஷயம், கடன் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். கடன்கள் இருக்கும், கடன்களை அடைப்போமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடன்கள் இருக்கும். சுப கடன்களா அது இருக்கும், வளர்ச்சிக்கான கடன்களா அது இருக்கும். 6வது அதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. 6வது இடத்துக்கு சுக்கிரனுடைய பார்வை பட்டுட்டு இருக்கு. ஸோ வேலை, வருமானம் மாதிரியான விஷயம், வேலைக்காக வெளிநாடு போறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். அடுத்தது 8வது அதிபதி செவ்வாய். உங்களுடைய ராசிக்கு 3 8வது அதிபதி, அட்டமாதிபதி. அட்டமாதிபதி பலவீனமாயிருக்கு. அட்டமாதிபதி ஸ்தான பலத்தை இழந்திருக்கு. அதாவது இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமான விஷயம். அட்டமாதிபதி ஆயுள் ஸ்தானாதிபதியும் கூட. ஆயுள் ஸ்தானாதிபதியா இருக்கனால கெடக்கூடாது, சனி பார்வை மாதிரியான விஷயங்கள் வாங்கக்கூடாது. அட்டமாதிபதி பலவீனமும் ஆகக்கூடாது, அதிகமா ஸ்ட்ராங்கா ஸ்தான பலத்தையும் அடையக்கூடாது. 6 8 12ல மறைஞ்சு சுப தொடர்போடு இருந்துச்சுன்னா கஷ்டங்கள் இருக்காது. அட்டமாதிபதி சனி பார்வையை வாங்கியிருக்கு. 3வது அதிபதியும் கூட. ஸோ உங்களுடைய சகோதரரால வழக்கு மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது உங்களுக்கு இருக்குங்க. செவ்வாய் சனி தொடர்பு வந்துச்சுனாலே விபத்து, வழக்கு மாதிரியான விஷயம் வந்துடும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். பயணம் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும்.
யாருக்கும் பணம் கொடுக்கறது, ஷூரிட்டி சைன் பண்றது மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது ராசிக்கு 9வது அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன். சுக்கிரனை பத்தி நான் ஆல்ரெடி பேசிட்டேன். பாக்கியங்கள் கிடைக்கும். பாக்கிய அதிபதி. பாக்கியங்கள்னா என்ன? திருமணம் ஆகிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, வேலை கிடைக்கிறது, வீடு கட்டுறது. பணம் இருந்தாலும் அது அமையணும் இல்லையா? வீடு வாகனம் மாதிரியான விஷயங்கள் அமையணும். காசு நிறைய பேர்கிட்ட இருக்கும், ஆனா இதை அனுபவிக்கவே முடியாது. அந்த மாதிரியே நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா? அவங்க எல்லாருக்கும் இந்த ஜூலை மாசம் நல்ல மாசமா அமைஞ்சிருக்கு. பாக்கியங்கள் கிடைக்கிற மாதிரியான நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்கு. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 10வது அதிபதினு சொல்லக்கூடிய புதன். புதன் உச்ச குருவுடைய இணைவுல தான் இருக்கு. தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்தது ராசிக்கு 11வது அதிபதி சந்திரன். சந்திரன் தேய்பிரை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த மாச கடைசியில பௌர்ணமி நிலையை அடையும். மூத்த சகோதரன் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும். அடுத்தது ராசிக்கு 12வது அதிபதி. 12வது அதிபதி சூரியன் நல்லா ஸ்ட்ராங்கா 10வது இடத்துல இருக்கு. சில பேர்லாம் வெளிநாட்டுக்கு பிசினஸ் ட்ரிப்புக்காக போறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்குங்க. ஸோ பொதுவா நிறைய அஸ்ட்ராலஜர்ஸால பேசப்படாத ஒரு விஷயம் என்னன்னா, யோக ஜாதகம், யோக தசா புத்தி இதெல்லாம் போகுது. இது எல்லாமே எல்லா வீடியோஸ்லயும் நானும் சொல்லிட்டு இருக்கேன், மற்றவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள பலன் பார்க்கும்போது நாங்க அதை கன்சிடர் பண்ணுவோம். ஆனா உங்களுக்கு அதை ஓப்பனா சொல்ல மாட்டாங்க யாரும். ஒரு முக்கியமான விஷயம் அதுல மறைஞ்சிருக்கு. என்னன்னா, உங்களுக்கு யோக தசை தான் நடக்குது, நல்ல ஜாதகம் தான், யோக தசை தான் நடக்குது. ஆனாலும் இந்த தசை எனக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா, அதுக்கு என்ன ரீசன்னா, ஒண்ணு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா யாராவது அஷ்டம சனி ஜென்ம சனியில மாட்டிட்டு இருப்பாங்க. சிம்ம ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா அஷ்டம சனி, மீனத்துக்கு ஜென்ம சனி போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களால உங்களுடைய வளர்ச்சி கொஞ்சம் தடைப்படும். அவங்க ஒரு மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய வளர்ச்சி கொஞ்சம் தடைப்படும். இது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு யோக தசை போனா கூட உங்களுடைய தசாநாதன் இருப்பாங்க இல்லையா? சந்திர தசை, புதன் தசை, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசை போயிட்டு இருக்கும். உங்களுடைய தசாநாதன் உங்களுக்கு யோக கிரகமா இருந்தா கூட கோச்சாரத்துல இப்ப மேல ராசி மண்டலத்துல அந்த கிரகம் எந்த மாதிரியான ஒரு தன்மையில இருக்கு? சனிதான் தசாநாதன் அப்படின்னு வச்சுக்கோமே. சனி தசை போயிட்டு இருக்கு, சனி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, சனி உங்களுக்கு யோகாதிபதியா இருக்கு அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சனி தசை. ஏன்னா குருவுடைய வீட்டுல குருவுடைய பார்வையில இருக்கு. இப்போ உங்களுக்கு செவ்வாய் தசை போயிட்டு இருக்குன்னு வைங்களேன், இந்த மாசம் உங்களுக்கு கொஞ்சம் வளர்ச்சி கம்மியா இருக்கிறத பாப்பீங்க. ஒரு 45 நாளைக்கு செவ்வாய் பயிற்சி ஆகுற வரைக்கும். ஏன்னா செவ்வாய் பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல இப்ப மேல ராசி மண்டலத்துல சனியுடைய பார்வையினால பலவீனமா இருக்கு. ஸோ நல்ல யோக தசை தான் போகுது, ஆல் ஆஃப் அ சடன் என்னங்க ஆச்சு எனக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு க்ளூவே இருக்காது. அதுக்கு ரீசன் என்னன்னா இதுதான். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ராசி பலனை மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நுணுக்கமா நிறைய விஷயங்கள் இருக்கு. ராசி பலன், கோச்சாரம், லக்னம், லக்னாதிபதி, தசா புத்தி, இது எல்லாத்தையும் சேர்த்துதான் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அக்யூரேட்டா. ராசி பலன்கிறது பொதுவான விஷயம். ஒரு 30% வேலை செய்யும், ரிமைனிங் 70% இந்த விஷயத்துக்குள்ளதான் இருக்கு. ஓகே, நான் இப்போ தம்ப்நெயில்ல சொன்ன அந்த விஷயம் 5 நாள்ல நடக்க போகுது. என்னது அது? சுக்கிரன் பயிற்சி ஆகிறது தான். சுக்கிரன் பாத்தீங்கன்னா ஜூலை 5ஆம் தேதி எல்லாம் போல உங்களுடைய ராசிக்கு 12வது இடத்துக்கு வரும். ஸோ 12வது இடம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். 12வது இடத்துல சுக்கிரன் பாக்கியாதிபதி சேர்றது தான் கேல யோகம் அப்படின்னு சொல்லுவோங்க. குரு கேது இணைவு, சுக்கிரன் கேது இணைவு அப்படிங்கிறதும் ஒரு கோடீஸ்வர யோகம் தான். ஸோ இந்த மாசம் பார்க்கக்கூடிய குழந்தைகளுக்குலாம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் கேது இணைவு இருக்கும். நல்ல கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்கக்கூடிய குழந்தைங்களா இருப்பாங்க. இந்த யோகம் எல்லாருக்கும் செயல்பட்டுருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் நான் அகைன் சொன்ன மாதிரி சுக்கிரன் உங்களுக்கு யோக கிரகமா இருக்கா. மகர கும்ப லக்னத்துக்கு யோகர் தான், ரிஷபத்துலாம் லக்னத்துக்கு லக்னாதிபதியா வரும். ஸோ இந்த லக்னத்தை கொண்டவங்க இந்த யோகத்தை முழுமையா அனுபவிக்க முடியும். சுக்கிரன் அவயோக கிரகமா வந்துச்சுன்னா யோகம்லாம் எதுவுமே வேலை செய்யாது. ஸோ இந்த மாசம் சுக்கிரன் கேது இணைவு இருக்கிறதுனால கன்னிராசிக்காரங்களுக்கு வெளிநாடு சார்ந்த விஷயம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயம், லாட்ரி, ஷேர் மார்க்கெட் மாதிரியான விஷயங்கள்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ ஜூலை 5ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த விஷயங்கள் நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த மாசம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த சுக்கிரன் தரக்கூடிய யோகங்கள் செயல்படும். ஓகே, ஓவராலா கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாசம் இருந்த கஷ்டங்கள்லாம் கிடையாது. ஜூலை மாசம் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குங்க. சந்திராஷ்டமம் நாட்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. முக்கிய முடிவுகள், புது அறிமுகங்கள் இதெல்லாத்தையும் தவிர்த்துறது நல்லது. மற்றபடி நல்ல ஒரு மாசமாவே ஜூலை மாசம் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒத்து போச்சுன்னா உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு,
you can check them out.